அப்போ அமைதியா தெளிவா இருந்தாலே நீங்க ஜெயிச்சிருவீங்க. எடுத்த முடியல ஜெயிக்கலாம். ஒரு 300% மன நிம்மதியோட திருப்தியா வெற்றிகரமா மனசை எடுத்துட்டு போக முடியும்னா எடுத்துட்டு போக முடியும். ட்ரை பண்ணுங்க. மனசை என்னைக்குமே தெளிவா வச்சுக்கோங்க. தப்பாவே நடந்தாலும் சரி நீங்க தெளிவா எக்ஸ்ட்ராடனரி திறமை வந்து கும்பராசிக்கு கிடைக்கும். தொழில் லாபம் கொடி கட்டி பறக்க போறீங்க. 2026 கோல்டன் ஜூப்ளி இயர். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜன் பண்டிட், சிங்கப்பூர்ல இருந்து. நண்பர்களே, இந்த வீடியோ கும்பராசிக்கு டிசம்பர் மாதம் 2025 எப்படி இருக்குங்கிற வீடியோ. மிகவும் பயன்படுத்திக்கொள்ளக்கூடிய அற்புதமான மாதம். கிரகங்கள் பிரகாரம் நம்ம சொல்ல போறோம். என்னைக்குமே நம்ம சொல்ற இந்த தினசரி பலன் மேக்சிமம் உங்களுடைய மைண்டை, மனதை அழகாக டியூன் பண்ணி ஒரு திசை நோக்கி எடுத்துட்டு போயிடும். தொடர்ந்து என்னோட டிராவல் பண்ணி நான் தொடர்ந்து பஞ்சாங்கம் பார்க்குற ஒரு ஆள். கிட்டத்தட்ட 40-45 வருடங்களாக எனக்கு பியூட்டிஃபுல்லாக நான் பஞ்சாங்கம் பார்த்துட்டு தான் ஒவ்வொரு வேலையை செய்வேன். அந்த காலத்தில் காலேஜ் டேஸில் கிரிக்கெட் மேட்ச்சுக்கு விளையாட போகும்போது நான் வந்து அன்னைக்கு ராசி நட்சத்திரம் எப்படின்னு பார்த்து தான் போய் விளையாடுவேன். எங்களோட விளையாட எல்லா பசங்களுடைய ஜாதகத்தை அப்படியே லைட்டாக வாங்கி வச்சுக்குவேன். ஆப்போசிட் விளையாட பசங்க முதற்கொண்டு எப்படி கவுண்டர் பண்ணணும், அஸ்ட்ராலஜிலாம் கவுண்டர் பண்ணும். ஸோ அப்போ இந்த தன்மை, இந்த தினசரி நம்ம பஞ்சாங்கம் பார்க்குற தன்மை தினசரி வாழ்க்கையை ஒரு மன உளைச்சல்லாம் பார்த்துக்கும். அப்போ என்னோட தொடர்ந்து என்னோட வீடியோ பார்த்து டிராவல் பண்ணுற பொழுது உங்களுக்கு இந்த மாதம் என்ன நடக்குங்கிறத உங்களுடைய மைண்டில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகாமல் வித்தின் கண்ட்ரோலாக வச்சுட்டு வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு பயன்படும். சனி உங்களோட ராசியாதிபதி. 9 புதன் 10-11, சாரி 5 புதன் 10-11, 9 சுக்கரன் 10-11. என்ன அர்த்தம்? ராசினா உடம்பு மனசும் எக்ஸ்ட்ராடினரி. 9 அறிவு திறமை, புத்திசாலித்தனம், இம்ப்ளிமெண்டிங் எக்ஸ்ட்ராடினரி. 5 கிடைக்கிற பெனிஃபிட்ஸ். அப்போ உடம்பு மனசும் எக்ஸலண்டா இருக்குது, பெனிஃபிட்ஸ் அருமையா இருக்குது, அறிவு திறமையும் ஜொலிக்குதுன்னு அர்த்தமாயிக்குது. எக்ஸிக்யூட் கிளீனா பண்ணிடுறீங்க. அது வந்து சனி புதன் சுக்கரனால. சூரியன் செவ்வாய் 10-11 எக்ஸ்ட்ராடினரி. குரு 5ஆம் வீட்டில் வக்கரம் எக்ஸ்ட்ராடினரி. ஸோ ராசியில் இருக்கிற ராகுவை குரு பார்த்தனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே பார்க்கலனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த ராசியில் இருக்கிற ராகுவை குரு பார்க்குற பற்றி. ராகு வந்து பார்வை இல்லைனாலும் அதாவது ராகு நட்சத்திரத்தில் இருக்கான், எந்த தப்பும் இல்லை. கேது சுக்க நட்சத்திரத்தில் நட்சத்திரம் அது பியூட்டிஃபுல்லாக இருக்கான். ராசி அது சூரியன், சிம்ம ராசியில் ராசி சூரியனும் நல்லா இருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களுமே நல்லா இருக்கும் கூட சொல்லிட்டு போயிடலாம். பலனுக்கு வரும் பாருங்களேன். உடம்பு மனசு எப்பொழுதும் அதில் தான் ஆரம்பிப்போம். இந்த உடம்பு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். ராசி சனி உங்களுக்கு 2ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தை பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் யூ கேன் கம் அக்ராஸ் 100% ஈஸிலி. 7 சனியில் இப்போ இல்லவே இல்லைன்னு எடுத்துக்கலாம். அந்த ஜென்மராக ஸ்கின் அலர்ஜி கொடுக்கலாம், ஸ்டமக் அப்செட் அலர்ஜி கொடுக்கலாம். அதனால ஸ்கின் அலர்ஜி, ஸ்டமக் அப்செட் ஆகாமல் பார்த்துங்க. இது நெக்ஸ்ட் இயர் டிசம்பர் வரைக்கும் கூட. நெக்ஸ்ட் இயர் டிசம்பர் 2026 டிசம்பர் 4 வந்து ராகு பேச்சு. ஸோ அது வரைக்கும் கூட இந்த ஜென்மராகு கொஞ்சம் ஏமந்தா வயிற்றுல கோளாறுகளை, ஜீரணமண்டலத்தில் கோளாறுகளை, வாயு கோளாறுகளை, ஸ்கின் அலர்ஜி ஏதாச்சும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. 100% ஃபிட்னஸ்க்கு சாத்தியம் இருக்குது. மனது இப்போ நட்சத்திராதிபதி செவ்வாய் மனது, நட்சத்திர ராகு மனது. ஏன்னா கும்பராசி இருக்கா அவிட்டம், சதயம், புரட்டாதி. இந்த 3 கிரக நட்சத்திரத்துக்கு அதிபதிகளும், அதாவது செவ்வாயும் ராகுவும் குருவும் நல்லா இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த ராசியாதிபதியில் இந்த கும்பராசியில் கூடிய அனைத்து நட்சத்திரம் உள்ள அனைவருமே ஒரு 300% மன நிம்மதியோட திருப்தியா வெற்றிகரமா மனசை எடுத்துட்டு போக முடியும்னா எடுத்துட்டு போக முடியும். ட்ரை பண்ணுங்க. சரி, எப்படி எடுத்துட்டு போறேன்னா முடியல. நான் ஒரு ஐடியா சொல்றேன். மனசை என்னைக்குமே தெளிவா வச்சுக்கோங்க. தப்பாவே நடந்தாலும் சரி நீங்க தெளிவா. எனக்கு நடந்திருக்கு, தப்பாவே நடக்கும், ஆனா நான் தெளிவா இருப்பேன். அதே மாதிரி தெளிவு மட்டும் இல்லை, அந்த அந்த அமைதி மட்டும் இல்லை உங்களுக்கு. அந்த அந்த அமைதியோட சேர்ந்து லைஃப்பை வந்து கரெக்டா எடுத்துட்டு போறது. அமைதி, தெளிவு 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து தேங்க்ஃபுல்லா இருக்கிறது. அமைதியா நீங்க வந்து நிம்மதியா தேங்க்ஃபுல்லா இருந்துட்டா நீங்க ஜெயிச்சாச்சு. அப்போ அமைதியா தெளிவா இருந்தாலே நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஆக்சுவலா ராசி பலனே தேவையில்லை உங்களுக்கு. இப்போ கிறிஸ்டின்ஸ், முஸ்லீம்ஸ் ராசி பலன் பார்க்குறாங்களா? ஏன் ஜெயிக்கிறாங்க? அதில் எப்படி சயின்டிஸ்ட்லாம் வந்தாங்க, அதில் எப்படி பணக்காரன் வந்தா? அமைதியாக இருக்கா, தெளிவாக இருக்கலாம். எந்த ஜாதி மதம் மூலியமோ அவங்க ஜெயிக்கிறாங்க. பிராமின்ஸ்லாம் பாருங்க தெளிவாக அமைதியாக இருப்பாங்க, ஜெயிப்பாங்க. அதனால இந்தியா அவங்க ரூல் பண்ணுறாங்க ரொம்ப வருஷமா, இனிமேலும் ரூல் பண்ணுவாங்க. ஏன்னா அமைதியாக தெளிவாக இருக்கா. நம்ம கிட்ட தான் அமைதி இல்லையே, தெளிவு இல்லையே. நம்மளோட வீரமும் கோபங்கிற பேர்ல எல்லாம் கட்டப்பட்ட ஒரு டன் தோத்து போயிடும். நம்மளாம் வந்து ரோட்டில் போகிற கார் மாதிரி வேகமாக போனால் ஆக்சிடென்ட் ஆயிடும். அவங்களாம் ஃப்ளைட்டு மாதிரி, ரன்வேல இருக்கிற ஃப்ளைட்டு மாதிரி வேகமாக போனால் பறந்துருவாங்க. ஸோ அமைதியும் தெளிவாக இருக்கிற வேகமாக போனால் பறக்கிறான். கோபமும் ஆத்திரம் உள்ள வேகமாக போனால் ஆக்சிடென்ட் ஆயிடும். ஸோ எழுதி பாருங்க, எவ்வளோ அழகான கைடன்ஸ். எங்காச்சும் இதெல்லாம் கிடைக்குமா? எந்த புத்தகத்தில் நீங்கள் பார்க்க முடியுமா? என்னோட தொடர்ந்து டிராவல் பண்ணும்போது அழகான அருமையான இது மாதிரி தத்துவங்களும் உங்களுக்கு ஜோதிட தெளிவரையும் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். தொடர்ந்து என்னோட டிராவல் பண்ணுங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிராவல் பண்ணுங்க. அடுத்த பயனில் போனோம்னாங்க எடுத்த முடியலாம் ஜெயிப்பீங்க. எடுத்த முடியலாம் ஜெயிக்கலாம். உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்குங்க. ஏன்னா ஏன் எடுத்த முடியல ஜெயிக்கலாம்னு சொல்கிறேன். 3 செவ்வாய் லாபஸ்தானத்தில் குருமங்களி ஆகும். தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுத்த முடியல நீங்கள் ஜெயிச்சறீங்க. சாப்பாடுக்கும் திருமணி, வண்டி, வாகனம் எக்ஸ்ட்ராடினரி. சொத்து விருத்தி, புகழ் விருத்தி, நிம்மதி விருத்தி, சந்தோஷ விருத்தி, குழந்தைங்க, திருமண காரியங்கள், சுப காரியங்கள், சுப விருத்தி எல்லாம் வருவை. எதிரி கவலை போட்டி கண்டுக்காதீங்க. ஆக்சுவலா நான் தான் எல்லாத்தையும் சொல்றது. உங்களுக்கு ஒரு அட்வொகேட் வேணுமா வச்சுக்கோங்க, ஆடிட்டர் வேணுமா வச்சுக்கோங்க. எதிரி கவலையை அவங்ககிட்ட படிச்சு அவங்க பார்த்துக்கிட்டோம். இப்போ நோய் நொடி பிரச்சனை நல்லா டாக்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, டாக்டர் பார்த்துக்கிட்டோம். திருமண வாழ்க்கை எக்ஸ்ட்ராடினியர் கிரேட். ஏன்னா 7 சூரியன் தானே 10லையும் 11 இருக்கான். நண்பர்கள், பார்ட்னர்ஸ், இந்த நண்பர்கள், பார்ட்னர், திருமண வாழ்க்கை வருவதெல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் எப்பொழுதுமே.
என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து நீங்கள் போயிட்டே இருங்க. எனது வீடியோக்கள் அனைத்து நீங்கள் பாருங்கள். மனத்தெளிவு மன நம்பிக்கையும் தரும். 5 வருடமா இப்போ எவ்வளோ போராடிருப்பீங்க கும்பராசி ஆலோசனையில், அத்தனையும் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு பயன்படும். அதனால நல்ல பார்ட்னர்ஸும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க. குழந்தை குட்டி சுபகாரியங்களில் இது அழகாக போகும். லாங்கிவிட்டி நீண்ட காலம் வாழ்றதுக்கான சித்தாந்தங்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ரொம்ப ஈஸியாக நீண்ட காலம் வாழ்றது. அமைதியாக நிம்மதியாக இருந்தாலும் நீண்ட காலம் வாழ்ந்துடலாம். அமைதியாக நிம்மதியாக இருந்தால் அறிவு நல்லா வேலை செய்யும். அறிவு நல்லா வேலை செஞ்சுச்சா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு நீங்கள் பத்திரமா பார்த்துக்குவீங்க. உடம்பு பத்திரமா பார்த்துக்க மாதிரி ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். எல்லாமே ஒழிஞ்சிருக்கிறது அமைதியிலே நிம்மதியிலே தான். எல்லாத்தையும் அழிக்கிறது ஆத்திரம், கோபம், பயம், கவலை தான். அப்போ நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சு போட்டு நீங்கள் அமைதியாக நிம்மதியாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சிடுறீங்க. திறமை, எக்ஸ்ட்ராடனரி திறமை வந்து கும்பராசிக்கு இப்போ கிடைக்கும். லவ்லி திறமை. எனக்கு தெரிய ஒரு பரம சண்டால கும்பராசி இருக்கிறான், அவனும் ஜெயிக்கத்தான் போறான். ஆக்சுவலி சதய நட்சத்திரத்தை இருக்கான், அயோக்கியன்னு பட்டு அயோக்கியன். அவனால பல பேர் செத்துருக்கான் அரசியல்வாதி. ரைட்டு, ஓகே, நீ என்ன பண்ணுறது, அவன் ஜாதகம் யோகமாக இருக்கு, அவன் ஜெயிக்க தான் போகிறான். அந்த மாதிரி அவன் ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபத்தி நடக்குதோ அது தவிர அவன் வாழ்க்கை இருக்கும். அப்போது இந்த திறமை அதிகமாகுது, வெற்றி அடைபடி. தொழில் லாபம் கோட்டி கட்டி பறக்க போகிறீங்க. நீங்கள் ராகு நீங்கள் வந்து சதயத்தில் பிறந்திருக்கலாம், பூரட்டாதி பிறந்திருக்கலாம், அவிட்டத்தில் பிறந்திருக்கலாம். அப்போ ஒரு 40 வயதுலேருந்து இப்போ ஒரு 60 வயதுல அல்லது 25 வயசுலேருந்து 60 வயசுல இருக்கிறவங்க பாருங்களேன், என்ன திசையில் இருக்கலாம். ஒருவேளை குரு திசையிலையோ சனி திசையிலையோ அல்லது புதன் திசையில். அப்போ குரு சனி புதன் எல்லாமே இப்போ வானத்தில் அருமையாக இருக்கான். உங்கள் ஜாதகத்திலே அருமையாக இருந்தால் யோசிச்சு பாருங்க. 2026 கோல்டன் ஜூப்ளி இயர் இந்த டிசம்பரோட சேர்த்தி பெரிய தொழில். பர்டிகுலர் கும்பராசிக்காரன் பெரும் பணக்காரனாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம், லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறான், லாபஸ்தானாதிபதி. லாபஸ்தானத்தை சனி பார்க்கிறான். ஸோ அப்போ குருவும் சனியும், உங்கள் ராசியாதிபதி சனியும் உங்கள் லாபஸ்தான குருவும் லாபஸ்தானத்தை பார்க்கறது பெருத்த பணக்காரனாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்களாம் உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நல்ல அஸ்ட்ராலஜர் பார்த்து நல்லா பிளான் பண்ணிட்டு போகணும். 2026 ஒரு 10 மடங்கு ஜெயிக்க முடியுமான்னு யோசிங்க. 3-4 மடங்காக ஜெயிக்கிற வழி பாருங்க. நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கல, நல்ல மென்டர் கிடைக்கல, நல்லா உங்களை கைடு பண்ணல, இந்த தசா புத்தி அந்தரங்கிற மாதிரி நம்ம போகணும். என்னோட வீடியோக்கள் தொடர்ந்து யாராவது ஜோசிகார் பார்த்துருந்தா கூட அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நானும் பெரிய அஸ்ட்ராலஜர்லாம் கிடையாது, பெரிய புத்திசாலியும் இல்லை. எனக்கு எவ்வளோ ஜோசியம் தெரியும்னா ஒரு 7-8% தெரியும், அதிகபட்சம் 10% சொல்லலாம். அவ்வளோதான் எனக்கு ஜோசியம் தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் தெளிவாக இருக்கேன். ஒரு 10 புத்தகம் படிச்சுன்னு வச்சுங்க, அந்த 10 புத்தகத்தில் இருக்கிற எல்லா சித்தாந்தங்களுக்கும் தத்துவங்களுக்கும் வழிகாட்டுதலுக்கும் நான் தெளிவாக இருக்கேன். அது மாதிரி என்னுடைய குருமார்கள் சொல்லிக் கொடுத்தது, நான் தெரிந்து கொண்டது, புரிந்து கொண்டதில் நான் தெளிவாக இருக்கேன். ஸோ என்னை ஃபாலோ பண்ணுற போது நீங்கள் வெற்றி அடைவது ரொம்ப 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 ஈஸி. 2026 கோல்டன் ஜூப்ளி இயர் டு கும்பராசி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்னுடைய மகள் கும்பராசியில் தான் இருக்கா, பெருத்த வெற்றி அடைய போகிறான். எனக்கு நல்லா கண்ணு முன்னாடி தெரியுது, அவள் எப்படிலாம் மாறி வர்றாங்க நான் பார்க்குறேன். ஸோ கும்பராசியில் அனைத்து சகோதர சகோதரிகளும், எனக்கு குழந்தைகளோ என்னுடைய சகோதர சகோதரிகளோ என்னுடைய நண்பர்களோ மாதிரி தான், தொடர்ந்து வெற்றி அடையிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் தேவை நினச்சிங்கன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், சேட் பண்ணுவோம், பே பண்ணுங்கள். கிரேட்டாக வெற்றி அடையலாம். நன்றி நண்பர்களே.